Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா VBAல வேரியபிள்ஸ் பற்றியும் கான்ஸ்டன்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். எப்படி வேரியபிள் யூஸ் பண்ணுறது, எப்படி கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைய வீடியோவில் லூப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். லூப்ஸ் எப்படி வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லூப்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட கோடிங்கில் ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஈவெண்ட்டை ரிப்பீட்டடாக நம்ம செய்கிறதுக்கு லூப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து VBAல ஃபார் லூப், டூ வைல், டூ அன்டில் அப்படின்ற லூப்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ நீங்கள் VBA எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது Alt F11 கொடுத்தா VBA எடிட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கோடிங் போட்டிருக்கேன். ஸோ டைம் சேவிங்காக நான் ஆல்ரெடி இங்கே கோடிங் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லூப்பும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லூப், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் லூப் மேக்ரோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஐன்ட்டு ஒரு வேரியபிளை இண்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து ஐன்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கன்ஃபியூஷனுக்கு இதை எடுத்துறேன் நான். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லூப் ஃபஸ்ட் வந்து ஃபாரில் வந்து எப்படி ஒரு சிங்கிள் லூப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஐன்னு ஒரு இண்டிஜர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ ஈக்குவல் இது ஃபார் லூப்போட இது வந்து இப்படி தான் இருக்கும், ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to 100, அதாவது ஐயோட வேல்யூ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஸோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச். ஆக்டிவ் ஷீட்ன்றது எந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பனில் வச்சுருக்கீங்களோ அந்த ஷீட்டு தான் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆம்பர்சன்ட் ஐ, அதாவது ஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன வேல்யூ அது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் இங்கே ஐயை கன்சிடர் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு A1னாக்கா ஸோ ரேஞ்ச் A1, அதாவது செல் A1 தான் அது மேக்ரோ ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? டாட் வேல்யூ அந்த ஆக்டிவ் ஷீட்டில் செல் A1ல் அதோட வேல்யூ வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணும். ஐன்றது ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1ஓட வேல்யூ தான் அங்கே 1ன்ற வேல்யூ தான் அங்கே பேஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐனாக்கா ஸோ ஐ 1லேருந்து நெக்ஸ்ட் ஐ, அதாவது 1லேருந்து 2க்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டில் வந்து இந்த 100 ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து அது ப்ராசஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து ஷீட் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷீட் 2 தான் ஆக்டிவ் ஷீட் இல்லையா? ஸோ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அதாவது லைன் பை லைனாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே. ஸோ டிம் ஐஎஸ் ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to 100. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ, அதாவது அந்த ஐயோட வேல்யூ 1ன்றதுனால ரேஞ்ச் A1, இங்கே பாருங்கள் ரேஞ்ச் A1ல் வந்து ஐயோட வேல்யூ பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஐ அப்படின்னா ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். இப்போ வந்து ரேஞ்ச் A2ல் ஐயோட வேல்யூ 2ன்னு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக டில் வந்து இந்த 100 ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஆக்ஷன் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 100 ரேஞ்சு வந்து 100 செல் இருக்கிற வரைக்கும் அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் லூப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to 100 கொடுத்தீங்க இல்லையா? இங்கே வந்து ஸ்டெப் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே 1 இன்க்ரிமெண்ட் ஆகிறது பதிலாக 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து I1ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் I3நாவும் I5நாவும் I7 அந்த மாதிரி உங்களுக்கு 2 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன் இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 2, 4 அதெல்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு வெறும்னே 1, 3, 5, 7 ஆகுது. அதாவது 1லேருந்து நெக்ஸ்ட்டு ஐ போகும்போது என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 2 இன்க்ரீட் ஆகிடும். ஸோ I3, ஸோ
ரேஞ்ச் A3ல ஐயோட வேல்யூ உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லூப். ஸோ டபுள் லூப் எப்படி யூஸ் பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். அதாவது சிங்கிள் லூப்பில் நான் அந்த ஸ்டெப்பு சொன்னேன் இல்லையா, அது இது வந்து நெகட்டிவாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸ்டெப் வந்து 2 இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் நெகட்டிவ் வேல்யூயும் கொடுக்கலாம். பட் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது ஃபாரோட வேல்யூ கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம டபுள் லூப் பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து டபுள் லூப் எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்ப்போம். டபுள் லூப் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்பை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் டபுள் லூப். ஸோ அது எப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim I as integer, dim j as integer. ஓகேங்களா? ஸோ ஃபார் I = 1 to 10, அதாவது ஐயோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் வர வரைக்கும் அது என்ன ஆகும்னா அடுத்த லூப்புக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும். ஃபார் j = 1 to 10. ஓகேங்களா? ஸோ 1 to 2 ஜேவோட வேல்யூ 1 2 வரைக்கும் வர வரைக்கும் செல் I, j டாட் வேல்யூ ஈக்குவல் டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும். 1 வரும்போது இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ வந்து ஜேயோட வேல்யூ 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. அப்போது செல் 1, 1 அதோட வேல்யூ வந்து ஹலோன்னு இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜே. ஸோ ஜேயோட வேல்யூ வந்து இப்போ 2 மாறும். ஓகேங்களா? 2 மாறினோடனே ஸோ திருப்பி அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும், ஜேயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். டாட் வேல்யூ. ஸோ செல் 1, 2 அப்படின்றது காலம் 1, ரோ 1, காலம் 2 அதோட வேல்யூ ஹலோன்னு மாறும். ஓகேங்களா? டில் இந்த ஐயோட வேல்யூ, அதாவது ரோவோட வேல்யூ, ஐன்றது இங்கே ரோ. ஓகேங்களா? ஜேன்றது இங்கே காலம். ஸோ ரோ வந்து 10 ரோஸ் வரைக்கும் இந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். F8 ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ஐயோட வேல்யூ இருக்கும் உள்ள ஜே என்ற இந்த லூப்புக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ஹலோன்னு பேஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஜேயோட வேல்யூ 2ன்னு மாறும், அதாவது காலம் 2 ஹலோன்னு பேஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் 2 ரீச் ஆனதுனால அதனால் இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த லூப்புக்கு என்ட்ரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். இப்போ ஜேயோட வேல்யூ அகைன் 1ன்னு மாறிடும். ஓகே. ஸோ பாருங்கள் டில் ஐயோட வேல்யூ 10 வர வரைக்கும் இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 10 வந்திருக்கும். ஸோ இப்போ எண்டு சப். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ டபுள் லூப் எப்படி யூஸ் பண்ணலான்றது ஃபஸ்ட் வந்து சிங்கிள் லூப் பார்த்தா, செகண்ட் வந்து டபுள் லூப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸோ நம்ம வந்து ஃபார் ஈச் அப்படின்ட்டு ஒரு லூப் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இந்த அரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அரே யூஸ் பண்ணுற சினாரியோவில் இந்த ஃபார் ஈச்ன்ற லூப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நான் இது பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எதெல்லாம் வந்து நம்ம ஃபார் ஈச் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் ஈச்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் அரே இருக்கிற சினாரியோவில் இந்த ஃபார் ஈச் லூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ஃபார் ஈச்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ரோ டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ மை செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ரேஞ்சாக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரேஞ்சுன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் செல்ஸு ஆர் கலெக்ஷன் ஆஃப் ரோ இல்லை கலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ், இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ மை செல் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை ரேஞ்சாக நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபார் ஈச் மை செல். ஓகேங்களா? ஃபார் ஈச் மை செல், அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஈச் செல். ஓகேங்களா? இன் ரேஞ்ச் இங்கே வந்து ஆல்ரெடி நான் A1 to A10 நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது A1 to A10 அப்படின்றத ரேஞ்சை நான் மை செல் அப்படின்ற ரேஞ்சாக நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மை செல் டாட் ஃபாண்ட் டாட் போல்டு ஈக்குவல் ஸோ போல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோடிங் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்
மறக்காமல் நெக்ஸ்ட்டுக்கு ஃபார் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு எரர் வரும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் போல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த செல்லை வந்து இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ ஏ காலமில் இருக்கிற எல்லா செல், அதாவது A1லேருந்து A10 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் போல்டாக வந்து மாற்றிருக்கு. அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற, அதாவது ரேஞ்சுன்றது அரே தான், அரே மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூஸை நான் வந்து போல்டாக மாற்றிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ஃபார் ஈச் அப்படின்ற லூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்டிகுலராக ரேஞ்ச் இல்லாமல், அதாவது நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் வந்து இது ரிப்பீட் பண்ணணும். இது வந்து அந்த ரேஞ்சே வந்து இது கன்சிடர் பண்ணிக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த அரே ஈவெண்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒர்க் புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷீட் 1 மொத்தம் 5 ஷீட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒர்க் புக்குக்குள்ளே எப்படி அந்த ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம், ஒர்க் புக்குக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டும் நான் வந்து ஒரு அரேவாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், அரே எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒர்க் புக் வந்து ஒவ்வொரு ஷீட்டையும் நான் வந்து ப்ரொடக்ட் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்டும் வந்து அன்ப்ரொடக்டில் இருக்குது. நான் இப்போ வந்து ஒவ்வொரு ஷீட்டை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். எப்படி வந்து நான் அதை ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். சப் ஸோ ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேக்ரோ டிஃபைன் பண்ணுறேன். dim sheet as ஒர்க் ஷீட்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஃபார் ஈச் ஷீட் இன் this workbook worksheet, ஓகேங்களா. ஷீட் டாட் ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஷீட். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம், அதாவது ஃபார் ஷீட் அப்படின்ற ஷீட்டுன்றது வந்து ஒர்க் ஷீட்டாக நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபார் ஈச் ஷீட் இன் திஸ் ஒர்க் புக் டாட் ஒர்க் ஷீட்னா இந்த ஒர்க் புக்குக்குள்ளே ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டும் அப்படின்னு அர்த்தம். ஷீட் டாட் ப்ரொடெக்ட், ஸோ ஒவ்வொரு ஷீட்டையும் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அன்ப்ரொடெக்ட்னு மாதிரி இருக்கா. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரொடெக்ட்னு இருந்தது, இப்போ வந்து அன்ப்ரொடெக்ட் மாதிரி இருக்குது. அதாவது எல்லா ஷீட்டும் வந்து இப்போ வந்து ப்ரொடெக்ஷனில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு ஷீட்டையும் நான் வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். சப் அன்ப்ரொடெக்ட், ஓகேங்களா. அதே மாதிரி dim sheet as worksheet for each sheet in worksheets sheet dot. ஸோ நீங்கள் நார்மலாக லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. நீங்கள் அதோட செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷீட். ஸோ இப்போ இந்த கோடிங்கை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே அன்ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அன்ப்ரொடெக்ட் ஆகிடுச்சுனால இங்கே ப்ரொடெக்ட் ஷீட்னு காமிக்குது இல்லையா. ஸோ வந்து எல்லா ஷீட்டுமே வந்து உங்களுக்கு இப்போ அன்ப்ரொடெக்ட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இன்றைக்கி, ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்த்தோம். அதாவது சிங்கிள் லூப்பு, டபுள் லூப்பு, ஃபார் ஈச் அப்படின்ற லூப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். ஃபார் ஈச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரே சினாரியோவில் இந்த ஃபார் ஈச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ கிரேட் டே.